ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக இருக்குங்க. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை ஒரு கப் எடுத்துக்கலாம். அப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா 1 எடுத்து இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறமா பூண்டு ஒரு 7 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். அப்புறமா பச்சை மிளகாய் 1 எடுத்துக்கோங்க. நாம் இப்போ சூப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நாம் சூப் பண்ணுற பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சுக்கிட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா பச்சை மிளகாய், அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2 கப் சூப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறோம். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துருக்குறோம். அது 2 கப் பத்தது வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரைலாம் நல்லா வெந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் 4 கப் தண்ணி 2 கப் அளவுக்கு நல்லா வத்திடுச்சு. நீங்கள் இதை வடிகட்டி குடிக்கணுன்னாலும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முருங்கைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 3 நாளாவது இந்த மாதிரி கீரை சூப்லாம் செய்து கொடுங்க. ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்டி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.